வெல்கம் வீவர்ஸ். இப்போ நம்ம பார்க்குற சிலை பார்த்தீங்கன்னா லேட் ஜெனரல் இஸ் ஹைனஸ் ராஜேந்திர ஸ்ரீ ராஜாதிராஜ ஸ்ரீ சவாய் மான்சிங் டூ பகதூர். இவரோட ரூல் டைம் 1922 1970 வரையும். இப்போ நம்ம இவரை பற்றி பார்க்க போகிறதில்ல. ஸோ அங்கே தூரமாக தெரியுது பாருங்கள், அதுதான் ஆல்பர்ட் ஹால். ஸோ இந்த பில்டிங் டிசைன் பண்ணப்பட்டது சாமுவேல் ஸ்விங்டன் ஜாக்கப் மற்றும் மீர் துஜ்முல் ஹுசைன். In 1876 பிரின்ஸ் ஆஃப் வேர்ல்ஸ் கிங் ஆல்பர்ட் எட்வர்ட் 7th இந்தியா வரும்போது அவரோட கைகளால் இந்த பில்டிங்க்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதனால தான் இந்த பில்டிங்கை ஆல்பர்ட் ஹால் மியூசியம் சொல்கிறாங்க. இன்னொரு பேரும் இருக்குது, சென்ட்ரல் மியூசியம் ஆஃப் ஜெய்ப்பூர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா செராசனிக் இண்டோ செராசனிக் என்ற ஒரு இண்டோ செராசனிக் இந்த கலையில் பார்த்திங்கன்னா 3 கலைகள் கலந்துருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா முகலாயர்கள், 2வது ராஜ்புத்கள், 3வது பிரிட்டிஷ். இந்த 3 கலையும் சேர்ந்து கட்டப்பட்ட கட்டிடம் தான் இந்த ஆல்பர்ட் ஹால். ஸோ இதே மாதிரி சென்னையில் ஒரு கட்டிடம் இருக்குது, அதுதான் சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ இந்த ஆல்பர்ட் ஹாலில் 4 விஷயம் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று இந்த கட்டிடக்கலை, 2வது உள்ளே இருக்க சில விஷயங்கள், அது என்னன்றதை நான் சொல்கிறேன், என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் வாட்சிங் சோலோ சிவா. இப்போ நம்ம ஜெய்ப்பூர் ஆல்பர்ட் மியூசியத்தில் இருக்கோம். இங்கேயும் கேமராஸ் நாட் அலவுடு. ஸோ என்னோடய எடிட்டிங் ஃபோனை வச்சு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம உள்ளே போகலாம் வாங்க. ஜஸ்ட் ஃபாலோ சோலோ சிவா. ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த ஹாலில் பாருங்கள், இது அவங்க ராஜமுத்திரை இது ஜெய்ப்பூரோட ராஜமுத்திரை. ஸோ இது ராஜாக்களோட படம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சீலிங் லைட்டோட வயசு 120. இந்த கார்பெட்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் மற்றும் ராஜ்பூத் அண்ட் முகலாயர்களால் யூஸ் பண்ணப்பட்டது. இந்த பிக்சரில் இருக்கவர் தான் கிங் ஆல்பர்ட் எட்வர்ட் 7th. இதெல்லாமே கைகளால் வரையப்பட்டது. இதை டச் பண்ண முடியாது. இந்த கோல்டு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் கோல்டு கலர், இந்த இடத்துல கோல்டு கலர் தெரியுது. இது உண்மையிலே கோல்டு வச்சு பெயிண்ட் பண்ணாங்க. ஸோ மற்ற மியூசியங்கள் மாதிரியும் இதுவும் ஒரு மியூசியம் தான். பழைய கலைப்பொருட்கள் ப்ளஸ் முகலாயர்களோட கலைப்பொருட்கள், பிரிட்டிஷோட கலைப்பொருட்கள், தென் ராஜ்புத்தோட கலைப்பொருட்கள், அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள், இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஆனால் முக்கியமான விஷயம் 2 இருக்குது, 3 இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்குற அந்த சின்ன சின்ன ஜார் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் பர்ஃப்யூம் ஃபில் பண்ணி அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ பர்ஃப்யூம் பாட்டில் சொல்லலாம்.
ஸோ இந்த ஆல்பர்ட் ஹால் மியூசியமில் நான் பார்த்த முழுமையான ஒரு சிலைனா இந்த சிலை தான். இந்த சிலையிலோட கையில் இருக்க அந்த சங்கு இருக்கு மொத்தமாகவே கல்லால் செதுக்கப்பட்டிருக்குங்க. அவ்வளோ மெலிசாக எப்படி இதை செதுக்குனாங்கன்றது ஆச்சரியம் தாங்க. இந்த இடத்துல நான் பார்த்த சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டலுங்க. இது வந்து ஒரு லண்டன் மேட், ரொம்ப சின்ன சைஸுங்க, ரொம்ப சின்ன சைஸ். இந்த ஷீல்டு எல்லாமே கோல்டு அண்ட் சில்வரால் செய்யப்பட்டு இதில் பல கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரத கதை, அப்புறம் வந்து ராமாயணம், இது எல்லாமே இந்த மாதிரி ஷீல்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அரசர்களோட ஸ்டாம்ப் பேப்பர் சீல். திஸ் இஸ் வுடன் ஆர்ட் கேலரி. ஸோ இங்கே ஒரு அழகான விண்டோ செட்டப் பார்த்தேன் மரத்துலேயே. அது எந்த அளவுக்கு ராஜஸ்தான் ஸ்டைலில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியாவோட மிக பழைய இசைக்கருவி, இதோட பேர் சாரங்கி. முடிஞ்சால் இதோட மியூசிக்கை கேட்டு பாருங்கள், அப்போ தெரியும். இந்த மியூசியமில் இருக்க ரெண்டாவது பெரிய விஷயம் இந்த வீணை. இதோட அகலம் பார்த்திங்கன்னா 13 அடி, உயரம் பார்த்திங்கன்னா 3 அடி. ஸோ நான் பார்த்ததுலேயே இதுதான் பெரிய வீணை. ஸோ ஜஸ்ட் see that. மூணாவது முக்கியமான விஷயம் இந்த எஜிப்ட் மம்மி. இது 1787 கைரோவிலேருந்து இந்தியா கொண்டு வரப்பட்டது.
இந்த மம்மியோட பேர் டுடு. இது ஒரு ஃபீமேலுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மத வழிபாட்டு குருமார்களோட குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண். டுடு இருக்கும்போது வயசு வந்து 20. கிட்டத்தட்ட 322 பிசியிலிருந்து 330 பிசிக்குள்ளே இதை புதைக்கப்பட்டிருக்கணும்னு சொல்கிறாங்க. 3000 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட முதல் மம்மி இது தான். அதோட எக்ஸ்ரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்பி ஆல்பர்ட் ஹாலோட லைட் ஷோ பார்க்க போகலாம் வாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த இடத்துக்குள்ளே நான் இருக்கும்போது ஒரு மாளிகைக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் தான் எனக்கு இருந்ததை தவிர ஒரு மியூசியத்துக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் கொஞ்சம் கூட இல்லைங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்டாகிராமபிள் ஸ்பாட் இன் இந்தியா. இங்கே வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். டெய்லி ஈவினிங் 6 o'clock தான் லைட் ஷோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரையும் டைம் பாஸ் பண்ணலாம். நார்மல் டேஸ் ஆல்பர்ட் ஹாலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான லைட் செட்டிங் தான் பார்க்க முடியும். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஷேர் பண்ண சில வீடியோஸை உங்களுக்காக எடிட் பண்ணி போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4வது முக்கியமான விஷயம் இந்த லைட் ஷோ தான். ஸோ கீப் ஆன் ஃபாலோயிங் சோலோ சிவா. வாட்ச் மிரக்கல்ஸ் ஆஃப் இந்தியா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை முழுசாக வாட்ச் பண்ணுங்கள். Tell me what's your life. Tell me what's your life. Go!